இயேசுவில் பிரியமானவர்களே, பனிமே மத ஜபக்குழுவின் காலை பணித்துளி நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தியானத்தின் கடவுள் பணித்துளிகள் ஒவ்வொரு நாளும் நம்மை நனைத்து அவர் பிரசனத்திலும் இறை வார்த்தையில் வளர்வோம், வாழ்வை வெற்றியாக்குவோம், சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்பிக்கையின் தெய்வமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையின் நாள். இன்று ஆண்டவர் இயேசு மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் மூலம் நம்மோடு பேசுகின்றார். இயேசு அவர்களை நோக்கி, நம்பிக்கை குன்றியவர்களே, ஏன் அஞ்சுகின்றீர்கள் என்று கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார். உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று. இந்த வார்த்தைகள் பயத்தில் திகைத்த சீடர்களை பார்த்து கூறப்பட்டதாக இருந்தாலும் இந்த வார்த்தைகள் இன்றைய கால சூழலில் நமக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கின்றது. நமக்கும் கூட கொள்ளை நோய்களை பற்றிய செய்திகளை கேட்கும் போதோ, இயற்கை பேரழிவுகளை பற்றி அறியும் போதோ, அல்லது வாழ்க்கையில் ஏற்படும் சரிவுகளின் போதோ அஞ்சுகிறோம். என்ன செய்வது என்று கூட திகைத்து போகின்றோம். ஆனால் இயேசு கூறுகின்றார், அஞ்சாதீர்கள் என்று. ஏன் நாம் பயப்படுகின்றோம்? ஏன் நமது நம்பிக்கை பல சமயங்களில் ஆட்டம் காண்கின்றது? இதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் அதில் முக்கியமான ஒரு காரணம் நமது வளர்ப்பு முறைதான். உதாரணமாக, ஒரு சிறுவன் தவறு செய்யும் பொழுது அவனை பார்த்து முட்டாள், அறிவு கெட்டவன், நீ எதற்கும் லாயக்கு இல்லை என்று கூறினால் அவனும் தன்னை பற்றி குறைத்து மதிப்பிடுகின்றான். இந்த காரியத்தை செய்வதற்கு தனக்கு தகுதியில்லை என்று நினைக்கின்றான். காலப்போக்கில் அந்த சூழ்நிலை வரும்பொழுது பயப்பட ஆரம்பிக்கின்றான். அதே வேளை அந்த சிறுவன் தவறு செய்யும் பொழுது அதை பக்குவமாக எடுத்துச் சொல்லி அவனை திருத்தும் பொழுது அவன் அந்த நம்பிக்கையிலேயே வளர்கின்றான். பிற சமயங்களில் அந்த சூழ்நிலையை கண்டு அவன் அஞ்சுவதில்லை, மாறாக அதை மேற்கொள்ள முயற்சிக்கின்றான். ஒரு நாள் தாமஸ் ஆல்வா எடிசன் என்ற விஞ்ஞானி சிறுவனாக இருந்த பொழுது அவனது ஆசிரியர் ஒரு கடிதத்தை கொடுத்து அவனுடைய தாயாரிடம் சேர்க்குமாறு கூறினார். அந்த கடிதத்தில், உங்கள் மகனுக்கு எதையும் புரிந்து கொள்ளும் தன்மை இல்லை, மேலும் அவனுக்கு காதும் சரியாக கேட்காததால் அவன் படிப்பதற்கு லாயக்கு இல்லை, அவனை வீட்டிலேயே வைத்து கொள்ளுங்கள் என்று எழுதியிருந்தது. அந்த கடிதத்தை படித்த தாய் கலங்கிவிடவில்லை. தாமஸ் ஆல்வா எடிசனை கடிந்து கொள்ளவும் இல்லை, மாறாக வீட்டிலேயே வைத்து அவனை உற்சாகமூட்டி படிப்பு சொல்லிக் கொடுத்து வளர்த்தார். அந்த சிறுவன் இன்று உலகமே போற்றும் பெரிய விஞ்ஞானியாக வளர்ந்தார். பல 100 புதிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தினார். அவரது தாயின் உற்சாகமூட்டும் நம்பிக்கையான வார்த்தைகள் அவரை உயர்த்தியது. நாம் நமது பிள்ளைகளை எப்படி வளர்க்கின்றோம்? அவர்களை நம்பிக்கையூட்டும் வார்த்தைகளால் உற்சாகப்படுத்தி வளர்க்கின்றோமா? அல்லது அவர்கள் தவறு செய்யும் பொழுது அவர்களை திட்டி தீர்க்கின்றோமா? ஒருவேளை நாம் அப்படி செய்திருந்தால் அதிலிருந்து நம்மளை நாம் மாற்றிக்கொள்ளுவோம். நாம் ஒருவேளை நம்பிக்கையில் குறைவுடையவர்களாய் இருந்தாலும் வருங்கால சந்ததியினரை நம்பிக்கையில் நிறைந்தவர்களாய் வளர்த்தெடுப்போம். இயேசு கிறிஸ்து நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவார். சிந்தித்து வாழ்வாக்குவோம். இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாவோம். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கும் எங்கள் அன்பு ஆண்டவரே, நாங்கள் நம்பிக்கையில் குறைவுள்ளவர்களாய் இருந்தால் எங்களை மன்னியும். நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் நம்பிக்கையில் வளர கிருபை கூர்ந்தருளும். இதன் மூலம் நாங்கள் உம்மிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் வரம் தாரும். எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை நாளாக அமைய OLS ஜெபக்குழு சார்பாக என் அன்பின் நல்வாழ்த்துக்கள்.